ஒரு என்ன அடிப்படையில் இந்த ஷோக்குள்ளே உள்ளே வராங்களோ அதில் கடைசியில் தன் திறமைகளை காமிச்சா அவங்களோட கேரியர் பிளாட்ஃபார்முக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இங்கே அவங்களுக்கு என்னமும் பண்ண முடியலன்னா இந்த லவ்வையே பிரதான கண்டென்ட்டாக ஆக்கிடலாம். ஸோ இதை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே, இப்போ நான் என்னோட விமர்சனத்தில் கூட சொல்லியிருக்கேன், இவங்க ஏன் இந்த மாதிரியான விஷயத்த வந்து ரொம்ப வரவேற்று 1 ஹவர்லேயும் காமிக்கிறாங்க. ஓடிடின்றதுனால 18+ கண்டென்ட்டை வந்து 1 ஹவரில் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த டிவி சென்சார் படி உள்ளே வராது. ஆனால் லைவில் காமிக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் காமிக்கிறதே தப்பு அப்படின்ற ஒரு மேட்ரை லைவில் காமிக்கிறதா இருக்கட்டும், 1 ஹவரில் காமிக்கிறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை காமிக்கிறதே தப்பு அப்படின்ற அந்த ஒரு டாக் எங்கே வருது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் சீசன்லேருந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இனி ஜென்சி கிட்ஸுக்கு தான் இனி ஏன்னா இது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ஷோவில் இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது பார்த்தீங்களா? நான் யாரையுமே வந்து தகுதியின் அடிப்படையில் பார்க்கல. அது இவரா கலையா? இவர் யார் தெரியுமா? அரோராவா? இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு தெரியுமா? இவங்களா? திவாகரா? அப்படின்னு நான் இதை வந்து தகுதியின் அடிப்படையில். ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு ஒழுங்காக அது யூட்டிலைஸ் பண்ணலன்றது தெரியும் பொழுது, நீங்கள் அதுக்கு ஒரு பேக்கப் பிளானே இல்லாமல் ஒரு ஷோ பண்ணீங்க பாருங்கள். ஷோவை பண்ணிட்டு கண்டஸ்டண்ட்டே தப்புனா, அவ்வளோ பிரதானமாக ஷோ ஆரம்பித்து 3 வாரம் ஊரே காரி துப்பிட்டு இருக்கும்போது 4வது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 5 வைல்ட் கார்டு அனுப்புனீங்க பார்த்தீங்களா? அந்த 5 வைல்ட் கார்டுக்கு அப்புறம் மட்டும் இந்த கேமில் என்ன மாற்றம் வந்தது? மோசமாக தான். இன்னும் அதாவது உள்ளே போனது பேயினா பின்னாடி விட்டது பிசாசுன்ற மாதிரி இருந்தது.